ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம மேத்ஸ்ல பேசிக் கான்செப்ட் ஒண்ணுனா பார்த்துட்டே வரோம். ஏற்கனவே டைப் ஆஃப் நம்பர்ஸ், எண்களின் வகைகள் அப்படிங்கறத பார்த்துட்டு, இண்டீஜர்ஸ் முழுக்கள் எப்படி நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிராக்ஷன், பின்னங்கள்ல எந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன கிளாஸ் இண்டீஜர்ஸ் அப்படிங்கறதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு நம்ம ஃபிராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போகலாம். இதுதான் நான் போன வீக் கொடுத்திருந்த எக்ஸாம்பிள் சம். ஃபர்ஸ்ட் என்னது? -18 + 15. இது ரெண்டையும் பண்ணா என்ன வரும் நமக்கு ஆன்சர்? -3. எப்படி? அடிஷன்ல நம்ம என்ன கான்செப்ட் சொன்னோம்? இண்டீஜர்ஸ்ல நம்ம வேற வேற சைனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போடணும்னு சொன்னோம். அப்ப ஆன்சர் என்ன? -3. அடுத்து -4, -6 அப்படிங்கிறது -10. ரெண்டுமே ஒரே மாதிரி சைனா இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிட்டு அதே சைனை போடணும். அடுத்து 15 - 30 அப்படின்னா -15 வேற வேற சைனா இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருக்குள்ள சைனை போடணும். அடுத்து -4. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்றேன். அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்குரியது அப்படின்னா 12 × -3 என்னது? -36. -36. ஏன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரே சைனா இருந்ததுன்னா பிளஸ் போடணும், வேற வேற சைனா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். நீங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து ஆறினாங்க 24. அடுத்து -8 × -4 அப்படிங்கிறது என்னது? என்னாங்க 32. ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரே சிம்பிள் இருக்கு, அதனால பிளஸ் தான் வரும். ஸோ +32. அடுத்து 9/-3 அப்படின்னா என்னது? -3. வேற வேற சைனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் அப்படின்னு போடணும். ஒரே சைனா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை டிவிஷன் பண்ணி மட்டும் போட்டா போதும். 8/12 அப்படிங்கிறது என்னது? 2/3. அடுத்து -4/2 அப்படின்னா என்னது? -2. சோ இந்த ஆன்சர் உங்களுக்கு ஏதாவது தப்பா வந்துருச்சு அப்படின்னா நீங்க இங்க பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை சொல்லி கொடுக்குறேன். அடுத்து இது சப்ராக்ஷன்ல நம்ம கொடுத்த சம். 18 - -9 அப்படிங்கிறது என்னது? 18 + 9. 18 + 9 என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? பிளஸ். ஸோ 18 + 9 = 27. நெக்ஸ்ட் 4 - 8 என்னது? -4. ஸோ இதுதான் நம்ம போன இண்டீஜர்ஸ்ல கொடுத்த எக்ஸாம்பிளுக்கான ஆன்சர். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப நம்ம டாபிக்குள்ள போகலாம். என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்? ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் பின்னம். பின்னம்ல நம்ம இன்னைக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அடிஷன் பண்றதுக்கு நமக்கு மொத்தம் எத்தனை டைப் இருக்கு? 4 டைப் இருக்கு. நம்ம ஒவ்வொரு டைப்பா பார்க்கலாம். டைப் 1 எப்படி பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிற டினாமினேட்டர் வகுத்தல் பார்க்கணும். மேல இருக்கிற நம்பர் என்னது? நியூமரேட்டர். இந்த 6உம் 4உம் நியூமரேட்டர். கீழே இருக்கிறது என்னது? டினாமினேட்டர். நியூமரேட்டர்னா n, டினாமினேட்டர் அப்படிங்கிறது வகுத்தல். இப்போ நீங்க இதுல டினாமினேட்டர் வகுத்தல பார்க்கணும். ரெண்டுமே எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்படி சேமா இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்க டினாமினேட்டர்ல அந்த கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். மேல இருக்கிற நம்பரை மட்டும் 6 + 4 அப்படின்னு போடணும். அப்படி பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 10/7. அப்போ டினாமினேட்டரை பார்க்கணும். ஒரே நம்பரா இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுட்டு மேல இருக்கிற நம்பரை மட்டும் கூட்டி போடணும், ஆட் பண்ணி போடணும். இப்ப ரெண்டாவது அதே இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. 7/15 + 3/15. கீழே சேமா இருக்கா? சேமா இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும்? நம்ம கீழே இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுட்டு மேல இருக்கிற நம்பரை மட்டும் கூட்டி போடணும். 7 + 3 என்னது? 7 + 3 10. 10/15. இதை நம்ம அடிச்சு போட முடியுமா? முடியும். 2 5s are 10, 3 5s are 15. அப்போ 2/3. இப்போ டைப் 1. டைப் 1 அப்படிங்கிறது என்னது? டினாமினேட்டர் சேமா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ டைப் 2 பார்க்கலாம். டைப் 2ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கீழே இருக்கிற டினாமினேட்டரை பாருங்க, வேற வேற நம்பரா இருக்கு. 2 8 இருக்கு. ரெண்டாவது சம்ல 5 13 சொல்லி இருக்கு. சோ இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த இதுல பெரிய நம்பர் எதுக்கு 2 8ல எது பெரிய நம்பர் 8 தானே பெரிய நம்பர். அப்ப அந்த பெரிய நம்பர் சின்ன நம்பர் வகுப்படுமா அப்படின்னு பார்க்கணும். 8 2ஆல வகுப்படுமா வகுப்படும். அப்போ 2 into 4 என்னது 8 அப்படிதானே. அப்போ இந்த 2 பக்கத்துல என்ன பண்ணணும் into 4 போடணும். இதே மாதிரி நம்ம மேலையும் போடணும். அப்படி போட்டா என்ன ஆகும் 4/8 plus 3/8. நம்ம எதுக்காக இப்படி பண்றோம் கீழே இருக்கிற டினாமினேட்டர் வகுத்தல் ஒரே மாதிரி கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். இப்போ 4 plus 3 7 கீழே சேமா இருக்கிறதுனால அப்படியே போட்டுருந்தோம். மேல 4 கூட்டல் 3ங்கிறது 7. இப்ப இந்த 4/8 அப்படிங்கறது அடிச்சா என்ன ஆகும் 1/2 அப்படின்னு தானே ஆகும். சோ 1/2 அப்படிங்கிறது 4/8 அப்படிங்கிறது ஒண்ணுதான். நம்ம கீழே ஒன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப அடுத்த சம்ல பாருங்க 1/5 plus 8/30. இப்போ பெரிய நம்பர் என்னது 30 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர். அந்த பெரிய நம்பர் 5ஆல வகுப்படுமா வகுப்படும். அப்போ 5 into 6 அப்படிதானே 6 5 தானே 30. கீழே மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது மேலையும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வேல்யூ மாறாது. இப்போ நீங்க மேல மட்டும் கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு மேல மல்டிப்ளை பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆகும் 1/13 ஆயிரும். அப்ப நமக்கு 1/30யும் 1/5ம் ஈக்குவல் ஆகுமா ஆகாதுல்ல. 6/30 அப்படின்னா தான் நம்ம அடிக்கும் போது என்னன்னு வரும் 1/5 அப்படின்னு வரும். மறக்காம நம்ம நியூமரேட்டரையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும் டினாமினேட்டரையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ இப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 6/30 plus 8/30. இப்ப கீழே ரெண்டுமே சேமா வந்துருச்சா. இப்ப என்ன பண்ணணும் 30 அப்படிங்கறத அப்படியே போட்டுட்டு 8 plus 6 என்னது 14. இதை நம்ம அடிக்க முடியுமா 2 டேபிள்ல வரும்ல 7 15. 7/15 அப்படிங்கறது ஆன்சர். சோ இந்த ரெண்டு டைப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். டைப் 1 அப்படிங்கிறது சேமா இருந்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கீழே இருக்க வகுத்தல் டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு மேல இருக்கிற நியூமினேட்டர் எண்ணை மட்டும் கூட்டி போட்டா போதுமானது. இது டைப் 2ல கீழே இருக்கிற ரெண்டு நம்பரும் பார்க்கணும். ரெண்டு நம்பருமே ஒரே வாய்ப்பாடுல ஒரே டேபிள்ல வருமானு பார்க்கணும். இதுல சின்ன நம்பரா பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் கம்பேர் பண்ணணும். ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடுல வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சின்ன நம்பர் கூட என்ன பண்ணணும் எத்தனையால பெருக்குனா பெரிய நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழையும் மேலையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எண் வகுத்தல் ரெண்டுலயுமே நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை போடணும். அப்படி போட்டு இப்ப கீழே டினாமினேட்டர்ல சேமா வந்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிற நம்பரை மட்டும் ஆட் பண்ணி போட்டா முடிஞ்சது. இப்போ பிராக்ஷன்ல இந்த ரெண்டு டைப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைப் 3. டைப் 3ல கீழே இருக்க டினாமினேட்டர் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு ரெண்டு நம்பருமே வேற வேற டேபிள்ல வரக்கூடிய நம்பர். இப்ப முதல் எக்ஸாம்பிள பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே என்ன நம்பர் இருக்கு 2வும் 5வும் இருக்கு. இந்த 2 5 அப்படிங்கிறது ஒரே வாய்ப்பாடுல வருமா வராது. இதுல பெரிய நம்பர் என்னது 5 5 2ஆல வகுப்படுமா வகுப்படாது. இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். பெருக்கல் I2 அப்படி போட்டு வச்சுக்கணும். மேல இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கிராஸா மல்டிப்ளை பண்ணி போடணும். இப்ப மேல இருக்கிறது என்னது 1 into 5 plus 3 into 2 இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 5 plus 2 6 I2 10 அப்படின்னா என்னது 6 5 11/10 அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்ததையும் பாருங்க 3 4 ஒரே வாய்ப்பாடுல வராது. அப்படின்னா என்ன பண்ணணும் கீழே இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே அப்படியே போட்டுக்கணும். 3 into 4 அப்படின்னு மேல என்ன போடணும் 1 into 4 plus 2 into 3 அப்படின்னா என்னது 4 plus 2 6 by 4 12 6 4 10/12. இது ரெண்டே பண்ணா என்ன ஆகும் 5/6. அப்போ இதுதானே ஆன்சர். இப்போ டைப் 3 என்னது கீழே இருக்கிற ரெண்டு நம்பருமே ஒரே வாய்ப்பாடுல வராது. பெரிய நம்பர் சின்ன நம்பரால வகுப்படாது. இவ்வளவுதான். இந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் கீழே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து டைப் 4 அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடுல வரும். ஆனா பெரிய நம்பர் என்னது 12 8ஆல வகுப்படுமா வகுப்படாது. அப்படின்னா இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும்.
LCM ஆஃப் 8, 12. இதுக்கு LCM எப்படி எடுக்கணும்? 8, 12 ரெண்டுமே எந்த வாய்ப்பாடுல வரும்? ரெண்டாவது வாய்ப்பாடுல வருமா? அப்ப 4 2 8, 6 2 12. மறுபடியும் ரெண்டால வருமா? அப்போ 2 2s are 4, 3 2s are 6. மறுபடி 2 ஆல பண்ணா 1 3, மறுபடி 3 ஆல பண்ணா என்ன வரும்? 1 1. இப்ப இந்த நம்பரை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 into 2 into 3 அப்படின்னா என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8, M1 24. அப்ப LCM என்னது? 24ன்னு அது. கீழே இருக்கிறதுக்கு LCM 24. அப்போ கீழே 24 அப்படிங்கிறத போட்டுறணும். மேல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதை எத்தனையால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 வரும்? M1 24. 12 எத்தனையால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 வரும்? 2 அப்படிதானே? அப்போ 12 2 என்னது? 24. இப்போ மேலையும் இதே மாதிரி 3ஆல பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணும்? 2ஆல பண்ணணும். எப்பயுமே டினாமினேட்டர்ல பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நியூமரேட்டர்லயே பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வேல்யூ மாறும். அதனால கட்டாயமா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலயுமே நம்ம மாத்திரணும். இப்ப மேல என்ன வரும்? 3 பிளஸ் 3 2 6. 6 3 என்னது? 9/24. இது 3 ஒரே வாய்ப்பாடுல போகுமா? போகும்ல. 3 9, M1 24. இப்போ 3/8 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ டைப் 4 எப்படின்னு புரியுதா? ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடுல வரும். ஆனா பெரிய நம்பர் சின்ன நம்பரால வகுப்படாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிக்கணும். LCMனா என்னது? மீசீம. தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்? மீச்சீமன்னு சொல்லுவோம்ல, அதுதான் LCM அப்படிங்கிறது. அதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா LCM எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 8 12 அப்படி எடுத்தோம் அப்படின்னா 2 எந்த டேபிள்ல வரும்? ரெண்டாவது வாய்ப்பாடுல வரும்ல. அப்ப ரெண்டாவது வாய்ப்பாடு 4 2 8 6 2. மத்த அடுத்து ரெண்டுமே எதுல வரும்? இதே மாதிரி நம்ம எது வரைக்கும் பண்ணணும்? இந்த மாதிரி 1 வர வரைக்கும் பண்ணணும். இதுதான் LCM அப்படிங்கிறது. HCF கான்செப்ட் வேற. இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம LCM HCF பார்க்கும்போது இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபிராக்ஷன்ல அடிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ LCM கண்டுபிடிச்சு நம்ம டினாமினேட்டர்ல போட்டுட்டோம். அந்த டினாமினேட்டர்ல உள்ள நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். 8 12 ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா 24 வர்றதுக்கு நம்ம எதால மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பர் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்ப இங்க 8 வந்து 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 24 வருது. 12 2ஆல பெருக்குனா 24 வருது. சோ அந்த கூட நம்ம மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே 24ங்கிறத நம்ம அப்படியே போட்டுருவோம். மேல மட்டும் அந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூவை நம்ம 1 into 3 3 பிளஸ் 3 into 2 என்னது 6 அப்படி போட்டா 9/24. அதை அடிச்சு போட்டா 3/8 அப்படிங்கிறது வருது. சோ இப்ப அடிஷன் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப் 1 என்னது? டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுட்டு மேல இருக்கிற நம்பரை மட்டும் ஆட் பண்ணி போட்டா போதும். இப்ப டைப் 2 அப்படிங்கிறது என்னது? ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடுல வரணும். பெரிய நம்பர் சின்ன நம்பரால வகுப்படணும். இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சின்ன நம்பரை எதால பெருக்குனா பெரிய நம்பர் வருமோ அதை மேலையும் கீழையும் பெருக்கி மல்டிப்ளை பண்ணி போட்டு ரெண்டையும் டைப் 1 மாதிரி வந்துடும். இப்ப ரெண்டையுமே ஆட் பண்ணி போட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து டைப் 3 அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடுல வராது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம கீழே இருக்கிற ரெண்டையும் அப்படியே பெருக்கி போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். டைப் 4 என்னது? கீழே இருக்கிற ரெண்டு நம்பரும் ஒரே வாய்ப்பாடுல வரும். ஆனா பெரிய நம்பர் சின்ன நம்பரால வகுப்படாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம LCM எடுத்து கண்டுபிடிச்சு கீழே போடணும் டினாமினேட்டர்ல. நியூமரேட்டர்ல நம்ம டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பரை எதால மல்டிப்ளை பண்ணா அந்த LCM வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்து நம்ம நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணி போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதே கான்செப்ட் தான் நமக்கு சப்ராக்ஷனுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் கழித்தல். இப்ப இதுல நம்ம அதே கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் 1 இதே அடிஷன்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலயும் 4 டைப் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அடிஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? 6/7 மைனஸ் 4/7 அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் சேமா இருந்தா என்ன பண்ணணும்? அப்படியே போட்டுட்டு மேல இருக்கிறத மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 6 - 4 2 2/7. அதே கான்செப்ட் தான். ஆனா என்னது? சப்ராக்ஷன்ல. இப்போ டைப் 2ல பார்க்கலாம். டைப் 2ல என்னது? 1/2 மைனஸ் 3/8 அப்படின்னா என்னது? கீழே இருக்கிற நம்பர் எப்படி இருக்கு? ரெண்டுமே
ஒரே வாய்ப்பால வரக்கூடியது, பெரிய நம்பர் சின்ன நம்பரால வகுப்படக்கூடியது. அதனால என்ன பண்ணணும், இது கூட எதை மல்டிப்ளை பண்ணா பெரிய நம்பர் வரும்? 4. அப்ப மேலேயும் கீழே அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா 4/8 minus 3/8 அப்படின்னா என்னது? 4 minus 3/8. 4 minus 3 என்னது? 1. 1/8. அடிஷன் மாதிரியே தான் சப்ராக்ஷனும். டைப் 3 பார்த்தோம்னா அதே மாதிரி 1/2 minus 3/5. இப்ப கீழே இருக்கிற ரெண்டு நம்பரும் எப்படி இருக்கு? வேற வேற டேபிள்ல வரக்கூடிய நம்பர். அதனால நம்ம ரெண்டையுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 5 minus 3 into 2 is equal to 5 minus 6/10. 5 minus 6 என்னது? minus 1/10. நம்ம இன்டிஜர்ஸ் முழுக்கள்ல இந்த கான்செப்ட் பார்த்தோம்ல, எப்படி சப்ராக்ட் பண்ணணும், அடிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான் இது. 5 minus 6 minus 1 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், முன்னாடி இருக்க இன்டிஜர்ஸ் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெளிவா புரியும். அடுத்து டைப் 4. டைப் 4 என்னது? 1/8 minus 3/12. இப்போ இது ரெண்டுக்கும் போனா நம்ம அடிஷன்ல எல்சிஎம் எடுத்த மாதிரி எல்சிஎம் வேல்யூ என்னது? எல்சிஎம் ஆஃப் 8, 12 என்ன? 24. அப்ப மேல M3 24, இங்க 2, மேலே 2 3 பண்ணணும், இங்க 2 பண்ணணும். அப்படி பண்ணோம்னா என்னது? 3 minus 6/24 equal to என்னது? minus 3/24. அப்போ minus 1/8 அப்படிங்கிறது ஆன்சர். சோ அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். நம்ம அதுல அடிஷன் பண்றோம், இதுல சப்ராக்ஷன் பண்றோம். சோ இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிஷன், சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். பெருக்கல் ரொம்ப 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 ஈஸி. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுல நம்ம என்ன பண்ணணும், என்ன கொடுத்திருக்காங்க? 1/2 into 3/4. மல்டிப்ளிகேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், மேல இருக்கிறது அப்படியே பெருக்கி போடணும், கீழே இருக்கிறது அப்படியே பெருக்கி போடணும். ஏதாவது அடிக்கிற மாதிரி இருந்தா மட்டும் அடிச்சு போட வேண்டியது இருக்கும். இல்லைன்னா அப்படியே மேல இருக்கிறத அப்படியே பெருக்கி மேல போடணும், கீழே இருக்கிறத பெருக்கி அப்படியே கீழே போடணும். இப்போ இது என்னது? 4 2 8, மேல 1 3 3, 3/8. இதுதான் ஆன்சர். இப்ப அடுத்த சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நம்ம இந்த 2வையும் 8ஐயும் அடிக்கலாம்ல. 1 இங்க 4. அப்படின்னா என்ன வரும்? 1/4 into 1/3 அப்படின்னா என்ன ஆன்சர்? 1/12. அதுக்கப்புறம் மூணாவது சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்க முடியுமா? முடியும். இதுல 1 4 2 8, 3 4 12. இப்ப மறுபடியும் இந்த 2ஐயும் 4ஐயும் அடிக்கலாம்ல. 1 2 is 2, 2 2s are 4. அப்படின்னா என்ன வரும்? 1/2 into 3 என்னது? 6. 1/6. இப்போ அடுத்து நம்ம பார்க்கணும், இது ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ நீங்க இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. இது ரெண்டையும் இப்படி அடிச்சிடக்கூடாது. கீழே 3 இருக்கு, 9 இருக்கு. இந்த ரெண்டையும் அடிச்சிடக்கூடாது. நம்ம எப்பவுமே அடிக்கிறதுக்கான கண்டிஷன் என்னது? இப்ப இந்த மாதிரி தானே இருக்கு. a/b into c/d இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம், இந்த மாதிரி இருந்தா அடிச்சுக்கலாம், இதுவும் அடிச்சுக்கலாம், இது அடிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம இப்படி மேல இருக்கிற a into c அடிக்க கூடாது, கீழே இருக்கிற b into d இருக்குல்ல அதையும் அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி செக் பண்ணணும், அடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏயையும் டியையும் செக் பண்ணணும். அடிக்க முடியுதுன்னா அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும்? பியையும் சியையும் செக் பண்ணணும். அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது? ஏயும் பியும் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம். அடுத்து சியையும் டியையும் செக் பண்ணணும். அடிக்க முடிஞ்சதா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இதுல நம்ம ஏ அண்ட் சிய அடிச்சு செக் பண்ணி கட் பண்ணிடக்கூடாது. பி அண்ட் டியையும் நம்ம செக் பண்ணி அடிச்சு போட்டுறக்கூடாது. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபிராக்ஷன்ல ரொம்ப 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 ஈஸியானது. இப்போ நம்ம எண்ணாங்க 32, 93, 27. இதை நம்ம அடிச்சு போட்டுறக்கூடாது. நம்ம சம்மே தப்பாயிரும். ரெண்டுமே ஒரே டேபிள்ல இருக்குன்னு சொல்லி அடிச்சிடக்கூடாது. சோ நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது மேல இருக்கிற ரெண்டையும் நம்ம அடிச்சு போட்டுறக்கூடாது, கீழே இருக்கிற ரெண்டையும் நம்ம செக் பண்ணி அடிச்சிடக்கூடாது. ஏன்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தான் பார்ப்போம். அது வந்து எந்த சைடு இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a/b into c/d இருக்கு அப்படின்னா a அப்படிங்கிறது என்னது? நியூமரேட்டர். d அப்படிங்கிறது என்னது? டினாமினேட்டர். இது ரெண்டே அடிக்கலாம்.
சிங்கிறது நியூமரேட்டர், பி அப்படிங்கிறது என்னது டினாமினேட்டர். சோ இது ரெண்டையும் செக் பண்ணி அடிக்கலாம். அதே மாதிரி ஏபி, ஏங்கிறது நியூமரேட்டர், பிங்கிறது டினாமினேட்டர். இதையும் நம்ம அடிக்கலாம். சிங்கிறது நியூமரேட்டர், டிங்கிறது என்னது டினாமினேட்டர். நம்ம இதையும் அடிக்கலாம். ஆனா நியூமரேட்டரையும் நம்ம அடிக்க கூடாது. டினாமினேட்டரையும் நம்ம செக் பண்ணி அடிக்க கூடாது. சோ இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது இவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது டிவிஷன். டிவிஷன் வகுத்தல். வகுத்தல் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் தெரிஞ்சதுனால டிவிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்ம பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, 1/2 டிவைடட் பை 4/3. இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 1/2 அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்திட்டு அதுக்கு அடுத்த நம்பரை என்ன பண்ணணும், தலைகீழா போடணும். 4/3 நம்ம எப்படி எழுதலாம் தலைகீழ போட்டா, 3/4, அதாவது ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். 3/4 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன ஆன்சர், 3/8. இப்போ இது மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் ஆயிருமா? சோ நீங்க மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அதுபடி அப்படியே நீங்க பண்ணிடலாம். இப்போ அடுத்த சம்ம பாத்தீங்க அப்படின்னா 1/8 அதை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணணும், தலைகீழா மாத்தணும். இன்டூவா மாத்திட்டு தலைகீழா போட்டா 12/3 அப்படின்னு ஆகும். இப்ப இதுல அடிக்க முடியுதான்னு செக் பண்ணணும். நியூமரேட்டர் அடிச்சிடக்கூடாது. நியூமரேட்டர் டினாமினேட்டரை செக் பண்ணணும். சோ இங்க 12ம் 8 வரும்ல, 4வது வைப்பான்லன்னா 8, 3 12. அதுக்கடுத்து 3 3 ரெண்டுமே அடிபட்டுரும். அப்போ 1/2 இன்ட்டு என்னன்னு அர்த்தம், 1ன்னு தானே அர்த்தம். அதான் நம்ம 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப அடுத்து 1/4 இன்ட்டு 8/9. தலைகீழா போட்டா என்ன வரும், 8/9 ஆயிரும். இப்ப இதை அடிச்சா ஒரு 4 8. அப்போ 2/9. அப்போ புரிஞ்சிருச்சா? நம்ம மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நம்பரை நம்ம தலைகீழா மாத்துறதுக்கு மறந்துடக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஃபிராக்ஷன் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம டெசிமல் கான்செப்ட் எந்த மாதிரி பண்ணணும், இதே மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.